காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்தித்தார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் முக்கிய சந்திப்பு. வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடாவில் பால் தட்டுப்பாடு. பால் பாக்கெட்டுகளுக்காக முண்டியடித்த மக்கள். உணவுக்காக தவிக்கும் சோகம். ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை பல்வேறு அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம். சுங்க கட்டணம் உயர்வு, காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரிக்கை. தஞ்சை அருகே குடிநீர் கேட்டு வெண்டையம்பட்டி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டம். பாடை கட்டி நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கம். சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளரை ஷூவை கலற்றி தாக்க முயன்ற எஸ்எஸ்ஐ சஸ்பெண்ட். தருமபுரி எஸ்பி மகேஸ்வரன் விசாரணை நடத்திய நிலையில் நடவடிக்கை. புரூனேவில் அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹசான் அல் போல்கியாவை சந்தித்தார் பிரதமர் மோடி. புரூனே சுல்தான் மற்றும் முக்கிய பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இந்தியா புரூனே இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா புரூனே இடையே விவசாயம், தொழில், சுகாதாரம் குறித்த ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புரூனே சுல்தான் சந்திப்புக்கு பின்னர் பிரதமர் மோடி பேச்சு. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பணிகள். சென்னை ரிப்பர் மாளிகையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்பு. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூண்டு விலை உயர்வு. கடந்த மாதம் 280 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 340 ரூபாயாக அதிகரிப்பு. காவல்துறை உயரதிகாரி தாக்கப்பட அரசு விற்கும் மதுபானமே காரணம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மது விளம்பரங்கள் மூலம் வருமானம் பார்க்கும் அரசின் எப்படி நல்லாட்சியை எதிர்பார்க்க முடியும் என கேள்வி. தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறைகள் ஆசிரியர்கள் இல்லாமல் தடுமாறும் போது கல்வித்தரம் எப்படி உயரும்? கல்வித்தரம் குறைந்து வருவது உண்மையில் கவலை அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. சிகாகோவில் அஷூரன்ட் ஈட்ட நிறுவனங்களுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாலியல் வன்முறை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை குறிப்பிட்டு மம்தா பானர்ஜிக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம். கர்நாடகாவில் ரசிகர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி பட்டியலில் நடிகர் தர்ஷன் பெயர் சேர்ப்பு. நீதிமன்ற காவலில் சிறையில் உள்ள தர்ஷனின் நீதிமன்ற காவல் நிறைவடையும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல். வடகொரியாவில் உயரதிகாரிகள் 30 பேருக்கு அதிபர் கிம் ஜாங் உன் மரண தண்டனை விதித்ததாக தகவல். 1000 பேரின் உயிர்களை பறித்த வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு.